Hey guys, welcome to Tamil Market Admin. இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட 46 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.26% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா டைட்டன், பஜாஜ் ஆட்டோ அண்ட் பஜாஜ் ஃபின்சர்வ், SBI அண்ட் டிவிஸ் லேபரேட்டரி. அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா HCL டெக்னாலஜிஸ், HDFC லைஃப், கோல் இந்தியா அண்ட் டெக் மஹிந்திரா அண்ட் அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி 227 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.59% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டியோட டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா SBI, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், PNB பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். அண்ட் டாப் லூசர்ஸ்னு பார்த்தா ICICI பேங்க், RBL பேங்க் அண்ட் HDFC பேங்க். இன்னைக்கு சென்செக்ஸ் 148 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகி 0.25% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ட்ரிஜன் டெக்னாலஜிஸ்க்கு இன்னைக்கு நியூயார்க் சிட்டி ஹவுசிங் அத்தாரிட்டி கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 375 crore ஆர்டர் கிடைச்சிருக்குது. இது வந்து ஸ்டாஃப் ஆக்மெண்டேஷனுக்கான கான்ட்ராக்ட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டலே 386 crore தான். இந்த கம்பெனிக்கு 375 crore ஆர்டர் கிடைச்சிருக்குங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான நியூஸ். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருந்தது. ஐரோ லேம்ங்கிற கம்பெனி இன்னைக்கு ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் போர்ட்ல இருந்து மெயின் போர்டுக்கு சேஞ்ச் ஆகுறாங்க. அதாவது இவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள லிஸ்ட் ஆகும் போது நிறைய கண்டிஷன்லாம் வச்சு இந்த போர்டை டிசைட் பண்ணுவாங்க. இப்போ இவங்க மெயின் போர்டுக்கு மாறுறதுங்கிறது இந்த கம்பெனிக்கு ரொம்பவே பாசிட்டிவ் நியூஸ். இதனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 12.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. வாய்ஸ்மேன் கம்பெனி போர்ட்ல இருந்து அக்டோபர் 16 அன்னைக்கு பைபேக் பத்தின போர்ட் மீட்டிங் இருக்குங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பைபேக்குங்கிறது நம்ம கிட்ட இருக்கிற ஷேரை கம்பெனிஸ் அகைன் பைபேக் பண்றது. இதனால நம்ம கிட்ட இருக்கிற சப்ளைங்கிறது குறையும். ஸோ சப்ளை குறைஞ்சா கண்டிப்பா டிமாண்ட் அதிகமாகும். இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 9.9% பாசிட்டிவா அண்ட் அப்பர் சர்க்கியூட்டையும் ஹிட் பண்ணியிருந்தது. உக்ரோ கேபிட்டல் லிமிடெட் ஃபண்ட் ரைசிங் பத்தி அக்டோபர் 14 டிசைட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இது நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் வழியா ரைஸ் பண்ண போறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.23% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மர்க்குங்கிற COVID-19 பில்ஸ் தயார் பண்ற கம்பெனிக்கு இந்த எவரெஸ்ட் ஆர்கானிக்ஸ் கம்பெனி வந்து இன்கிரிடியனை மேக் பண்ணி அண்ட் சப்ளை பண்ண போறாங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 15.6% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சான IEX பத்தி நம்ம சப்ஸ்கிரைபுங்க ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலா எலக்ட்ரிசிட்டி ட்ரேடிங் ஸ்டாக்கான இந்த IEX ரீசெண்டா தான் நியூ ரீஃபார்மேஷனை பத்தி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நியூ ரீஃபார்மேஷன்ங்கிறது என்னது அப்படின்னா, எலக்ட்ரிசிட்டியை யாரு ட்ரேட் பண்ணுவா அப்படின்னா பவரை ப்ரொடியூஸ் பண்றவங்க அண்ட் பவரை டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அண்ட் பவரை யூஸ் பண்ற கம்பெனிஸ். காமனா கம்பெனிஸ்க்கு தேவைப்படுற பவர் ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து பவர் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போட்டுப்பாங்க கம்பெனிஸ் எல்லாம். இன்கேஸ் ஒரு கம்பெனி கம்மி ரேட்டுக்கு பவர் சப்ளை பண்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸ்னால அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண முடியாது. இப்படி லாங் டேர்ம் அக்ரிமெண்ட் போடுறதுக்கு பதிலா இந்த IEX மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வழியா பவரை வாங்கிக்கலாம், அதுவும் மார்க்கெட் பிரைஸ்க்கே வாங்கிக்கலான்னு கவர்மெண்ட் கம்பெனிஸை புஷ் பண்றாங்க. அண்ட் இந்த பவர் ட்ரேடிங் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த IEX வந்து கிட்டத்தட்ட 95 to 97% ஆஃப் மார்க்கெட் ஷேர் வச்சிருக்காங்க. மற்ற கம்பெனிஸும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து 3 to 5% ஆஃப் மார்க்கெட் ஷேர் தான் இருக்குது. சிம்பிளா சொல்லணும்னா இந்த IEX வந்து இந்த இண்டஸ்ட்ரியில மோனோபோலி ஸ்டாக்னே சொல்லலாம். இந்த கவர்மெண்ட் சொல்லியிருக்க ரீஃபார்ம் பத்தின நியூஸ்னால இந்த ஸ்டாக் கண்டினியூஸா இப்ப ரீசன்ட் டேஸா க்ரோ ஆயிட்டு இருக்குது. உங்களோட இன்ஃபர்மேஷனுக்காக இந்த IEX ஸ்டாக்ஸ்ல நானும் ஒரு ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான். 300 rupeesல இருந்து இந்த ஸ்டாக்கை நான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இப்ப ரீசெண்டா கூட ICICI டைரக்ட் வந்து இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம் அவுட்லுக் பாசிட்டிவ்ங்கிற ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அண்ட் இதே இண்டஸ்ட்ரியில இன்னொரு காம்படிட்டரான PTC இந்தியாவுக்கு செக்யூரிட்டிஸ் வந்து 140 rupees டார்கெட் பிரைஸ் செட் பண்ணிருக்காங்க. IOC சைட்ல இருந்து ஒரு டெமோ பிளான்ட்டுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ள எத்தனால்ல இருந்து பயோகேஸை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான ஆக்டிவிட்டி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வச்சு ஃபியூச்சர்ல வந்து ஏர்கிராஃப்டை ரன் பண்ணலாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலடைலா இருந்தீங்கன்னே சொல்லலாம். எண்ட் ஆஃப் த டே கிட்டத்தட்ட 0.23% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா மோட்டார் அவங்களோட குளோபல் ஹோல்சேல்ஸ்ங்கிறது 24% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு வந்த நியூஸ்னாலையும் அண்ட் TPG குரூப் இந்த கம்பெனில கிட்டத்தட்ட 7,500 crore இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். இப்போ வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்கிற நியூஸ் வந்துட்டு இருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.2% பாசிட்டிவா ரியாக்ட் ஆயிருந்தது. போன வாரம் BLS இன்டர்நேஷனல் சர்வீஸும் எம்பசி ஆஃப் பிரேசிலும் விசா ப்ராசஸிங்கான கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காங்கன்னு நியூஸ் வந்திருந்தது. இப்போ அதுக்காக எம்பசி ஆஃப் பிரேசில் கிட்ட இருந்து அத்தாரிட்டிஸும் பண்ணியிருக்காங்க.
அண்ட் இந்த BLS இன்டர்நேஷனல் சர்வீஸுங்கிறது விசா ப்ராசஸிங் மட்டும் ப்ரொவைட் பண்ணாமல் இவங்க இன்னும் கொஞ்சம் சர்வீசஸ்மே ப்ரொவைட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் பயோமெட்ரிக் அண்ட் டிரான்ஸ்லேஷன் அண்ட் பிரைம் டைம் சப்மிஷன் அண்ட் டோர் ஸ்டெப் சர்வீஸ், ஃபோட்டோ காப்பி அண்ட் கொரியர் அண்ட் SMS அலர்ட், இந்த மாதிரி சில சர்வீஸ்மே ஆடட் சர்வீஸாக ப்ரொவைட் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வாலட்டைலாக இருந்துன்னே சொல்லலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே 1.3% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட டெபாசிட்டுங்கிறது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிராஸ் லோன் புக்கும் இயர் ஆன் இயரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 10.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. காவேரி சீட்ஸ் கம்பெனி வந்து பைபேக் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த பைபேக் முடிஞ்சிருச்சுன்னு கம்பெனி சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 lakh ஷேர்ஸை பைபேக் பண்ணியிருக்காங்க 119 crore. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.17% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஜி அண்ட் ஜோனியோட மெர்ஜர் வந்து சில ஸ்மால் இன்வெஸ்டருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்கோ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து இன்வெஸ்கோ ஃபைல் பண்ணியிருக்கிறதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அகைன் இன்வெஸ்கோ சைட்லேருந்து இந்த நியூஸ் சொன்னதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட 0.03% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டெல்டா கார்ப்போட ரிசல்ட் நேற்றே பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு இவங்க கிட்டத்தட்ட 4.7% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இவங்க என்னதான் லாஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாலும் போன குவார்டரையோ இல்லை இயர் ஆன் இயரோ கம்பேர் பண்ணும்போது போன குவார்டரில் கிட்டத்தட்ட 54 crore வந்து லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த குவார்டரில் வந்து 22 crore தான் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட லாஸுங்கிறது குறைஞ்சிருக்கு. அண்ட் ரெவன்யூமே போன டைம் வந்து 38 crore, இந்த டைம் வந்து 74 crore ரெவன்யூ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த க்ரோ ஆனதுக்கு இந்த ஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இன்னைக்கு ரியாக்ட் ஆயிருந்தது. பாரத் டைனமிக்ஸில் LIC கிட்டத்தட்ட 10.49% ஸ்டேக் வச்சிருந்தாங்க. இப்போ அதில் 37.6 lakhs ஈக்விட்டி ஷேர்ஸை செல் பண்ணி இப்போ 8.44% ஸ்டேக்கை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்டாக் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 1.3% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. டாடா பவர் வந்து அவங்களோட குஜராத் பிளான்ல இருந்து 1 week பஞ்சாப்க்கு பவர் சப்ளை பண்ண போறாங்க. அண்ட் இது பஞ்சாப் அக்ரி பண்ணியிருக்கிறது வந்து ஆக்சுவல் ஃபியூல் காஸ்ட் பேசிஸ்ல தான் இந்த 1 week சப்ளை இருக்குங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாடா பவரோட ஒன் ஆஃப் த சப்சிடரியான டாடா பவர் சோலாருக்கு கிட்டத்தட்ட 538 crore எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட்ல இருந்து ஆர்டர் கிடைச்சிருக்குது. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 2.2% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. கோல் மைனர்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த கரண்ட் மந்த் வந்து பவர் ப்ரொடியூசருக்கு கிட்டத்தட்ட 76.6% கோல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் இந்த கோல் ஷார்டேஜ் பற்றியும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதனால இன்னைக்கு கோல் இந்தியா கிட்டத்தட்ட 1.8% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. ஏஞ்சல் புரோக்கிங் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருந்தது. அவங்க எவ்ரி மந்த் கிட்டத்தட்ட 4 lakhs நியூ கஸ்டமரை ஆட் பண்றாங்கிற ஒரு நியூஸும் அண்ட் இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் மட்டும் கிட்டத்தட்ட 2.38 million கஸ்டமரை ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அண்ட் இப்போதைக்கு ஓவரால் அவங்களுக்கு கிளைண்ட் பேஸ் வந்து 6.52 million அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 4.8% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தது. PA இண்டஸ்ட்ரீஸ் 2 ஜாயின்ட் வெஞ்சர் அக்ரிமெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க பாலிமேத் ஹோல்டிங் அண்ட் LLC கூட. இது மூலமா பயோகெமிக்கல் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் அண்ட் செல்லிங் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. HCL டெக்னாலஜிஸ் கூகுள் கிளவுட் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. இது மூலமா இன்னோவேட்டிவ் ஹெல்த் கேரையும் அண்ட் லைஃப் சயின்சஸ் சொல்யூஷனையும் லான்ச் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருந்தது. 4% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. ஷாஃப்லர் இந்தியா அக்டோபர் 28 அன்னைக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பத்தி அவங்க போர்ட் கன்சிடர் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் கிட்டத்தட்ட 5.7% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. அரவிந்த் ஃபேஷனோட ப்ரமோட்டரான அவுரா செக்யூரிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 13 lakhs ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இவங்க கையில இருக்கிற ஷேர்ஸை வச்சு கடன் வாங்குறதுக்கு பேர் தான் பிளட்ஜ். இது வந்து October 7 இவங்க பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 1.4% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டிடியூட்டோட ப்ரமோட்டரான கோயாக் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங்கும் கிட்டத்தட்ட 25 crore ஷேர்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த பிளட்ஜிங்கிறது October 6 நடந்திருக்கு. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 3.6% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் வந்து பாரதி ஏர்டெல்க்கும் வோடாஃபோன் ஐடியாக்கும் 3050 கோடி ஃபைன் போட்டிருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா ஜியோ வந்த புதுசுல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில இன்டர் கனெக்டிவிட்டி பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஜியோ சைட்ல இருந்து கேஸ் போட்டதுனால இந்த ஃபைன் போட்டிருந்தாங்க. இப்போ இதை எதிர்த்து இந்த ஏர்டெல் அண்ட் வோடாஃபோனும் டெலிகாம் ட்ரிபியூனல் கிட்ட மேல்முறையீட்டுக்காக போயிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் 0.6% நெகட்டிவாகவும் வோடாஃபோன் ஐடியா 1.8% நெகட்டிவாகவும் க்ளோஸ் ஆயிருந்தது. அண்ட் வோடாஃபோன் ஐடியா கிட்ட இருந்து இன்னொரு அப்டேட்டும் இருக்கு.
ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மனான குமார் மங்கல்யான் பிர்லா வந்து அவரோட சொந்த பணத்தை வோடாஃபோன் ஐடியால வந்து இன்னும் கொஞ்சம் முதலீடு பண்ண போறேங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. IIFL ஃபினான்ஸ் வந்து வாட்ஸ்அப் வழியாவே லோன் வாங்கிக்கலாம் அண்ட் வாட்ஸ்அப் வழியா 10 மினிட்ஸ்ல அப் டு 10 lakhs வரைக்கும் வாங்கிக்கலாங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால இன்னைக்கு இந்த ஸ்டாக் ரொம்பவே வோலட்டைலா இருந்தேனே சொல்லலாம். இன்னைக்கு பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, IDBI பேங்க் அண்ட் ஜூபிலியன்ட் ஃபுட்வொர்க்ஸ், ICICI செக்யூரிட்டிஸ் அண்ட் கனரா பேங்க். இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா மார்கன் ஸ்டான்லி சைட்ல இருந்து பேங்கிங் ஸ்டாக்ஸோட வேல்யூவேஷன் எல்லாமே அட்ராக்டிவா இருக்குன்னு சொன்னதுனாலையும் அண்ட் லார்ஜ் பேங்க் அண்ட் மிட் கேப் பேங்க்ஸை பத்தி ஏர்னிங்ஸ் எல்லாமே கரெக்ட் நல்லா ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்னு வந்த நியூஸஸ்னாலையும் இன்னைக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஃபைனலி இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.